வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக கருதக்கூடிய புதன் குருவை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது சமபலம் பொருந்திய சனியுடன் இணைகிறார். குருவின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி, புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு வலுவான இடமான தைரியஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் இணைவது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக சூரியனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சனியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவராக புதன் திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் மிக வலுவாக எதிரி கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி, சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பகை கிரகங்களான சூரியன் மற்றும் சனி இணைவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவும் சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் பல கிரகநிலைகளும் மிக சாதகமாக மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க புதன். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுங்க. புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட சிக்கல் நிறைந்ததாகவும் சிரமம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது அவர் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் மிக கடினமான பணிகளை கூட அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எளிதாக முடிக்க முடியும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பொருளாதார நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மனிதன் தன்னுடைய வாழ்வில் நிர்ணயித்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு கடின உழைப்பு மற்றும் பத்தாதுங்க. கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தி கொண்டிருந்தால் தன்னுடைய இலக்கை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழித்தாலும் அடைய முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தினால் மிக குறுகிய காலகட்டத்திலே நிச்சயமாக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு 10 நபர்கள் சேர்ந்து தள்ளக்கூடிய ஒரு பாறை ஒன்று உள்ளது. அந்த பாறையின் எடை 10 நபர்கள் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் அதை நகர்த்தக்கூடிய அளவிற்கு எடை மிகுந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்க வேண்டும். இந்த பணியை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான பாறைகள் அந்த இடத்தில் இருக்கிறது. பணியாட்களும் இருக்கின்றனர். இந்த பணியை செய்வதற்கு தங்களுடைய கடின உழைப்பை பயன்படுத்துகின்றனர். கடின உழைப்பை பயன்படுத்தி பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தும் போது சில நாட்கள், சில மாதங்கள், ஏன் சில வருடங்களே ஆகிறது. சில வருடங்களுக்கு பிறகுதான் அந்த இலக்கை அடைய முடிகிறது. ஆனால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது லிவர் மெக்கானிசம், நெம்புகோல் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை பயன்படுத்தும் போது 10 நபர் சேர்ந்து தள்ளக்கூடிய எடை உள்ள ஒரு பாறையை ஒரே நபரே எளிதாக நகர்த்திவிட முடிகிறது. அப்படி சிறிய மெக்கானிசத்தை பயன்படுத்தும் போது மிக குறுகிய நாட்களிலேயே இந்த பாறைகள் அனைத்தையும் உரிய இலக்கை அடைந்து வெற்றி பெற முடிகிறது. ஆனால் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் இந்த பணியை சில மணி நேரங்களிலேயே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறதுங்க. இதைதான் புதனும் உறுதிப்படுத்துகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலையும் கடின உழைப்பையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நீங்கள் நிர்ணயித்த இலக்கை என்பதை நிச்சயமாக மிக குறுகிய காலகட்டத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அறிவாற்றலை பயன்படுத்தவில்லை என்றால் அவை நீண்ட நாட்கள் ஆகியும் உங்களுடைய இலக்கை தொட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக உணர்ந்து சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக
காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. குரு பகவானும் மிக சாதகமாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சனியும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட தருணத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல பல மாறுதல்கள் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல திடகாத்திரமான முடிவெடுத்து மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை தெளிந்த அறிவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். அது மட்டுமல்லாது பகை உணர்ச்சியுடன் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கு மத்தியில் அன்பை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் பணி குறித்து பல சலுகைகள் பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சிரமம் அலைச்சல் குறையுங்க. அரசாங்க உதவிகளும் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளிலும் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறையிலிருந்து அரசியல் துறையில் உங்களது பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தலுக்காக அமைக்கக்கூடிய கூட்டணி யூகங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கிடைக்கும். அது மட்டுமல்லாது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குருவும் சுக்கிரனும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்.